Taste the Daily. எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி படுகைகளில் எந்தவித தூர்வாரும் பணிகளையும் செய்யாமல் வீண் ஜம்பத்திற்காகவும் வெற்று விளம்பரத்திற்காகவும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டோஷூட் நடத்தி ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். காவிரி கடைமடை வரை செல்லும் நிலை உள்ளதா என்பதை சிந்தித்து பார்க்காமல் ஸ்டாலின் செயல்பட்டது டெல்டா பாசன விவசாயிகளை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கியுள்ளதாகவும், தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு பாசன பகுதிகளுக்கு இன்னும் காவிரி தண்ணீர் சென்று சேரவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ள அவர், விவசாயிகளின் வேதனை குரல் காதில் விழாத அளவிற்கு மமதையில் இந்த ஆட்சியாளர்கள் சுற்றித் திரிவதாக குற்றம் சாட்டியுள்ளார். கடல் முகத்துவாரங்களில் வெங்காயத்தாமரை புதராக மண்டி கிடப்பதாகவும், பாசன மதகுகள் மற்றும் கதவணைகள் பழுது பார்க்கப்படாததால் பாசன நீரை தேவைக்கேற்ப திறக்க முடியவில்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ள கழக பொதுச் செயலாளர், ஆசிய வளர்ச்சி வங்கி கடல் முகத்துவார சீரமைப்புக்காக வழங்கும் நிதியை பெற நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியாளர்கள் எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை என்று விவசாய அமைப்புகள் குற்றம் சாட்டுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் டெல்டா பாசன விவசாயிகள் இந்த ஆண்டு முழு அளவில் பயிர் செய்ய முடியாத நிலையை ஏற்படுத்திய நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் கடலில் கலக்கும் இந்த சூழ்நிலையில் ஏன் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடையவில்லை என்றும், உரிய முறையில் தண்ணீரை கொண்டு சென்று விவசாயிகளிடம் சேர்ப்பதில் இந்த அரசுக்கு என்ன சிக்கல் என்றும் கேள்வி எழுப்பியுள்ள அவர், டெல்டா மாவட்டங்களில் உள்ள அனைத்து கடைமடை பகுதிகளுக்கும் உடனடியாக தடையில்லாமல் தண்ணீர் சென்றடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார்.